உள்ளுக்குள்ளற மிகப்பெரிய திறமைகளை வச்சிருந்தாலும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கொள்ள தயக்கப்படுகிற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பராபவ வருடத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், தமிழ் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு 30-31 நாட்கள்ல கிரக நிலவரங்கள் படி என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக ராகு கேதுக்கள் உங்களுக்கு நிச்சயம் 2-8ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுல 8ஆம் இடம்ங்கும் பொழுது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலையும் வந்து அவரோட ஹெல்த்லையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. இது வந்து ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும், வாழ்க்கை துணை கப்புள்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக வந்து லைஃப் வந்து போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து நான் சொன்னது போல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும் பொழுது சிவன் வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த மாதம் வந்து ஏற்றம் தரும். அடுத்த பதிவில் உங்களை பார்ப்போம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.